ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வேட்டையன் எஸ்ஐ 2024க்கான டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 3க்கான கொஷின் டிஸ்கஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th இங்கிலீஷில் 10 கொஷின்ஸ், 7th தமிழில் 10 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ் 6th to 10th எக்கனாமிக்ஸில் 70 கொஷின்ஸ், செப்டம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ், சைக்காலஜி டோட்டல் 40 கொஷின்ஸ், அதில் பிளட் ரிலேஷன் LCM அண்ட் HCFலேருந்து கேட்டிருப்பாங்க. டோட்டல் கொஷின்ஸ் 140, டோட்டல் மார்க் 70, டைமிங் 2.5 hours. Part 2க்கான கொஷின் டிஸ்கஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், த இந்தியன் ருபீ சிம்பிள் வாஸ் அஃபிஷியலி அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் இன் விச் இயர்? இந்திய ரூபாய் குறியீடு எந்த ஆண்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் முதல்ல பார்த்துடலாம். ஜூலை 15, 2016, ஜூலை 17, 2012, ஜூலை 19, 2014, ஜூலை 21, 2016 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திய ரூபாய் குறியீடு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2016 ஜூலை 15. ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, இன்ஃப்ளெக்ஷன் refers to rising price and the decline the value of money. Statement 2, while deflection refers to falling price and the increase in the value of money. தமிழில் பாருங்க, கூற்று 1, பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்த பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். கூற்று 2, பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்த பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். ஸோ இது ராங்கா ரைட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பணவீக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்களா? பணவீக்கம் அப்படின்றது விலைகள் உயர்ந்த பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிக்கும். அப்போ பணவீக்கம்னாவே விலைகள் உயர்ந்த அப்படின்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பணவாட்டம் அப்படின்னா குறைந்தன்னு வரணும். அப்போ விலைகள் குறைந்த அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 சரி. தேர்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஷின் பொறுத்துக மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோவ்ஸ்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் அப்படின்றத சொன்னது யார் அப்படின்னா ஸ்டோவ்ஸ்கி அப்படின்றவர். அடுத்து சர் ஜான் ஹிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறதுன்னு சொன்னது யார் அப்படின்னா சர் ஜான் ஹிக்ஸ். வாக்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னா பேராசிரியர். அவர் என்ன சொல்லியிருப்பாரு பணத்தை பற்றி? எதுவெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேராசிரியர் வாக்கர் அப்படின்றவர். இந்திய ரூபாயை குறியீட்டால வடிவமைத்தவர் யாரு அப்படின்னா உதயகுமார். அப்போ உதயகுமார் அப்படின்னா இந்திய ரூபாய் குறியீடு. அப்போ ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 தான் ஆன்சர். 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. So fourth question, choose the correct statement. The barter system has many limitation. Four statement கொடுத்திருக்காங்க. First statement என்ன? lack of a double coincident of bonds. Second statement, common measure of value. Third, invisibility of goods. Fourth, no difficulty in storing wealth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பண்டமாற்று முறையில் உள்ள பல குறைபாடுகள். ஸோ குறைபாடுகள்லாம் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த குறைபாடு சரியானது, இதில் வந்து பொருந்தாத ஒரு குறைபாடும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்றை பாருங்க, இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுபடாமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமம் இல்லை. அப்ப பண்டமாற்று முறையில் உள்ள குறைபாடுகள் என்ன அப்படின்னா தெரியும், இருமுக தேவை பொருத்தமின்மை அப்படின்றது கரெக்ட். அடுத்து பொருட்களின் பகுபடாமை அப்படின்றதும் கரெக்ட். ஃபோர்த் ஒன், செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமம் இல்லை. இப்போ 1, 3, 4 அப்படின்ற கூற்று வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் என்ன? சி. ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4. ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, மேட்ச். த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் எந்த ஆண்டு போடப்பட்டது? 2002. அடுத்து த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் எந்த ஆண்டு? 2002. த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ஸ் ஆக்ட் எந்த ஆண்டு? 1988. த ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் எந்த ஆண்டு போடப்பட்டது? 2016. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. தமிழில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 2002. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 2013. ஊழல் தடுப்பு சட்டம் 1988.
ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016. அப்ப 3421 ஆப்ஷன் பி கரெக்ட். Sixth question, in which year was the Binami Transactions Act amended? Option தமிழ்ல பாருங்க question. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? ஆப்ஷன் பாருங்க 1988, ஆப்ஷன் பி 2015, ஆப்ஷன் சி 2016, ஆப்ஷன் டி 2002. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2016ஆம் ஆண்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 2016. Seventh question, in which year did the government of India announce the denominations 500 and 1000 notes the compact black money? தமிழ்ல இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக 500 மற்றும் 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக எந்த ஆண்டு அறிவித்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 2016 நவம்பர் 8, ஆப்ஷன் பி 2017 ஜூலை 15, ஆப்ஷன் சி 2015 ஜூன் 10, ஆப்ஷன் டி 2002 பிப்ரவரி 4, ஆப்ஷன் ஏ 2016 நவம்பர் 8. இந்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக 500 1000 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்த ஆண்டு என்ன அப்படின்னா 2016 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Eighth question பாருங்க, identify the incorrect one, form the options give. Option A, generating financial resource for development. Option B, encouraging redistributions of income and wealth. Option C, lack of employment opportunities. Option D, promoting balanced regional development. தமிழ்ல பாருங்க, கீழ் கொடுக்கப்பட்டவையில் தவறான ஒன்றை கண்டுபிடி. பொதுத்துறையின் நோக்கங்களில் பொருந்தாதது. அதாவது இங்க கீழே வந்து பொதுத்துறையின் நோக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல பொருந்தாத நோக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குதல், வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவித்தல், வேலை வாய்ப்புகள் இன்மை, சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவித்தல். இப்ப எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உருவாக்குதல், ஊக்குவித்தல், ஆதாரங்களை உருவாக்குதல், மறு பகிர்வு செய்வதை ஊக்குவித்தல், வளர்ச்சியை ஊக்குவித்தல் இருக்குது மூணுலையும். இப்ப சீல மட்டும் பாருங்க, வேலை வாய்ப்புகள் இன்மைன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப இது மட்டும் என்ன அப்படின்னா இது பொதுத்துறையின் நோக்கங்கள் தானே கொடுத்த நோக்கம் அப்படின்றது எல்லாமே என்ன நல்ல இதுவானதா தான் இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் சி அப்படின்றதுதான் பொருந்தாதது. வேலை வாய்ப்புகள் இன்மை அப்படின்றது பொருந்தாதது. ஆப்ஷன் சி. நைன்த் கொஸ்டின் பாருங்க, ஹூ சப்போர்ட்டட் த மிக்ஸ்டு எக்கனாமி? கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி, ஆப்ஷன் பி பேராசிரியர் பி சி மஹலால் நோபிஸ், ஆப்ஷன் சி ஸ்டோவ்ஸ்கி, ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர். அடுத்து 10th கொஸ்டின், இன் விச் இயர் டிட் நித்தி ஆயோக் பீயிங் ஃபங்க்ஷனிங்? தமிழ்ல பாருங்க, நித்தி ஆயோக் எந்த ஆண்டு செயல்பட துவங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 2016 பிப்ரவரி 1, 2015 மே 1, ஆப்ஷன் சி 2015 ஜான்வரி 1, ஆப்ஷன் டி 2016 மார்ச் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி 2015 ஜனவரி 1ஆம் தேதி தான் நித்தி ஆயோக் வந்து செயல்பட தொடங்கியது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின் மேட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ஆக்ட். செகண்ட் ஒன் 5 இயர் பிளான் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் சென்ட்ரல் செக்ரட்டரி கமிட்டி. ஃபோர்த் ஒன் ஜிடிபி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் எப்போ அப்படின்னா 1951. அடுத்து 5 இயர் பிளான் 1956. சென்ட்ரல் செக்ரட்டரி கமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜிடிபி அப்படின்னா அதோட இது கொடுத்திருக்காங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது. தமிழ்ல பாருங்க, பொறுத்துக. தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு? 1951. அடுத்து 5 ஆண்டு திட்டம் எப்ப போடப்பட்டது? 1956. அடுத்து மத்தியுரை குழு அப்படின்றது நித்தி ஆயோக் அப்படின்றது. ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 3142 தான் கரெக்ட்.
12வது கொஸ்டின் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்டட் நாட் யூஸ்ட் டு மெஷர் சோசியோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின் வருவனவற்றை எந்த குறியீடு பயன்படுத்தப்படவில்லை? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ கருப்பு பணம், ஆப்ஷன் பி ஆயுட்காலம், ஆப்ஷன் சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் டி வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ கருப்பு பணம் அதுதான் வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு அதை அளவிடுறதுக்கு பயன்படுத்தப்படாத குறியீடு என்ன அப்படின்னா கருப்பு பணம் அப்படின்றது. 13வது கொஸ்டின் பப்ளிக் செக்டார் கம்பைன்ஸ் ப்ரொவைடிங் கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். தமிழ்ல பாருங்க ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கும் பொதுத்துறை நிறுவனங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ரயில்வே நிறுவனம், ஆப்ஷன் பி பாதுகாப்பு நிறுவனம், ஆப்ஷன் சி கனரக பொறியியல் நிறுவனம், ஆப்ஷன் டி மெக்கான் நிறுவனம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மெக்கான் நிறுவனம். மெக்கான் நிறுவனம் தான் ஆலோசனை பொறியியல் சேவையை வழங்குற பொதுத்துறை நிறுவனங்கள் ஒண்ணு மெக்கான் நிறுவனம் அப்படின்றது. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் த பிரைவேட் செக்டர் ஆப்ரேட் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் டேஷ்னு கொடுத்திருக்காங்க. தனியார் துறை டேஷ் நோக்கத்தில் செயல்படுகிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ லாபம், ஆப்ஷன் பி நட்டம், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லை. ஆப்ஷன் ஏ தனியார் துறை லாப நோக்கத்தில் செயல்படுகிறது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ லாபம். 15வது கொஸ்டின் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஆர் இன் த டேஷ் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தானியங்கி உற்பத்தி செய்பவர்கள் டேஷ் நிலை. ஆப்ஷன்ஸ் பாருங்க. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, இவற்றில் ஏதுமில்லை. ஆன்சர் என்ன அப்படின்னா தானியங்கி உற்பத்தி செய்பவர்கள் முதல் நிலை. ஆப்ஷன் ஏ முதல் நிலை. 16வது கொஸ்டின் மேட்ச் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க பொறுத்துக. வேளாண்மை அப்படின்றது முதல் நிலை தொழில், உணவு பதப்படுத்துதல் அப்படின்றது இரண்டாம் நிலை தொழில், தொலைபேசின்றது மூன்றாம் நிலை தொழில வரும், சேவைகள் அப்படின்றது தகவல் தொழில்நுட்பத்துல வரும். இப்போ ஆப்ஷன் என்ன 4312 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் 4312. 17th question what percentage of the population in Tamil Nadu lives in urban areas? தமிழ்ல பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றன? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 46%, ஆப்ஷன் பி 47%, ஆப்ஷன் சி 48%, ஆப்ஷன் டி 49%. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 47% மக்கள் தமிழ்நாட்டுல நகரங்கள்ல வாழ்ற மக்கள் 47%. 18வது கொஸ்டின் ஹூ சைட் தட் வில்லேஜ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ நேரு, ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணான்னு கொடுத்திருக்காங்க. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு கூறியவர் யார் அப்படின்னா காந்தி. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். 19வது கொஸ்டின் ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்? பொருளியலின் தந்தை யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ காரல் மார்க்ஸ், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் டி ஜான் மேனர்ட் கீன்ஸ். ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 20வது கொஸ்டின் த பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் டேஷ். தமிழ்ல முதன்மை காரணிகள் என்பன டேஷ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. நிலம் மூலதனம், ஆப்ஷன் பி நிலம் உழைப்பு, ஆப்ஷன் சி மூலதனம் உழைப்பு, ஆப்ஷன் டி ஏதுமில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிலம் உழைப்பு அப்படின்றது முதன்மை காரணிகள்ல வரும், மூலதனம் உழைப்பு அப்படின்றது இரண்டாம் நிலை காரணிகள்ல வரும். அப்ப இங்க கேட்டிருக்கிறது முதன்மை காரணிகள். அப்ப ஆப்ஷன் பி நிலம் உழைப்பு தான் கரெக்ட் ஆன்சர். முதன்மை காரணிகள் என்பன நிலம் உழைப்பு. 21 question பாருங்க. which of the following does not apply to the characteristic of capital? option A capital operates with low efficiency, option B capital belong to you, option C capital lasts for many years, option D create by human effort. தமிழ்ல பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மூலதனத்தின் சிறப்பியல்புகள் கீழே கொடுத்திருக்காங்க. அந்த மூலதனத்தோட சிறப்பியல்புகள்ல பொருந்தாது எது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. மூலதனம் குறைவாக இயங்கும் தன்மையுடையது. ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க. மூலதனம் ஆக்கமுடையது. ஆப்ஷன் சி மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். ஆப்ஷன் டி மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க. மூலதனம் குறைவாக இயங்கும் தன்மையுடையதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மூலதனம் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா அதிகமாக அப்படின்னு வரும். அப்ப மூலதனம் அதிகமாக இயங்கும் தன்மையுடையது. அதனால ஆப்ஷன் குறைவாகனு கொடுத்தனால ஆப்ஷன் ஏ அப்படின்றது பொருந்தாதது. மூலதனத்தின் சிறப்பியல்புகள்ல பொருந்தாத ஆப்ஷன் ஏ அப்படின்றது.
22வது கொஸ்டின் which of the following does not belong to primary industries னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாது எது? முதல்நிலை தொழில்களில் பொருந்தாது. கீழே வந்து முதல்நிலை தொழில்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த முதல்நிலை தொழில்கள்ல பொருந்தாது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மீன் பிடித்தல், ஆப்ஷன் பி கால்நடை வளர்த்தல், ஆப்ஷன் சி உணவு பதப்படுத்துதல், ஆப்ஷன் டி வேளாண்மை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மீன் பிடித்தல், கால்நடை வளர்த்தல், வேளாண்மை அதெல்லாம் வந்து முதல்நிலை தொழில்கள்ல வரும். உணவு பதப்படுத்துதல் அப்படின்றது இரண்டாம் நிலை தொழில வரும். அப்ப ஆப்ஷன் சி அப்படின்றது பொருந்தாதது, உணவு பதப்படுத்துதல். 23வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 லேபர் வேரியஸ் ஃபார்ம் person to person in terms of consistent skill and training. ஸ்டேட்மெண்ட் 2 லேபர் cannot be separate from the worker. தமிழ்ல பாருங்க. கூற்று 1 உழைப்பு ஒரே சீரானதல்ல, திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகின்றன. கூற்று 2 உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப உழைப்பு ஒரே சீரானதல்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. திறமையும் பயிற்சியும் ஒரு நபருக்கு இன்னொரு நபர் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் கூற்று அப்படின்றது சரியானது. கூற்று 2 பாருங்க. உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது. ஆமா, உழைப்பு அப்படின்றத ஒரு உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது. அப்ப செகண்ட் கூற்று அப்படின்றதும் சரியானது. அப்ப ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 ரெண்டு கூற்றுமே சரி. அதனால 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ. பொறுத்துக பாருங்க. கால பயன்பாடு அப்படின்றது எதிர்கால சேமிப்பு, மனித மூலதனம் அப்படின்றது கல்வி உடல் நலம், நாடுகளின் செல்வம் அப்படின்ற நூலை எழுதினது ஆடம் ஸ்மித், முதன்மை உற்பத்தி அதுக்கான உதாரணம் மீன் பிடித்தல், சுரங்க தொழில். அப்ப 3, 4, 1, 2 தான் ஆன்சர். 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 25வது கொஸ்டின் த இன்புட் ஆஃப் ஹியூமன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர். தமிழ்ல மனித உற்பத்தியின் இடுபொருள் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மூலதனம், ஆப்ஷன் பி உழைப்பு, ஆப்ஷன் சி நிலம், ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மனித உற்பத்தியோட இடுபொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உழைப்பு அப்படின்றதா மனித உற்பத்தியின் இடுபொருள்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி உழைப்பு அப்படின்றத. 26வது கொஸ்டின் ஸ்பெண்டிங் ஒன்லி எ மினிமல் அமௌண்ட் ஃப்ரம் த கலெக்டட் டாக்ஸஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செயல்படுவது டேஷ். ஆப்ஷன்ஸ் பாருங்க. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, சிக்கன விதி, வசதி விதின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வசூலிக்கப்படுற வரியிலிருந்து குறைந்த அளவு தொகை செயல்படுவது எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ விதி அப்படின்றது என்ன அப்படின்னா மக்கள் வந்து அவங்களோட வசதிக்கு ஏத்த வகையில அந்த வரியை வந்து செலுத்துறதுக்காக வரி விதிக்கும் முறைகள்ல ஒன்றுதான் என்ன விதி அப்படின்னா சமத்துவ விதி அப்படின்னு சொல்றாங்க. உறுதிப்பாட்டு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா வசூலிக்கப்படுற வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை அளிக்கிற விதி தான் என்ன, உறுதிப்பாட்டு தன்மையை அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா உறுதிப்பாட்டு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வசதி விதி. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதியை வழங்குற வகையில வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. அந்த வரியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வசதி விதி அப்படின்னு சொல்றோம். இப்ப வசூலிக்கப்படுற வரியில இருந்து குறைந்த அளவு தொகை செயல்படுவது என்ன விதி அப்படின்னா சிக்கன விதி அப்படின்னு வரும். அப்ப ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி சிக்கன விதி. 27வது கொஸ்டின் இன்கம் டாக்ஸ் இஸ் டேஷ். தமிழ்ல வருமான வரி என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மறைமுக வரி, நேர்முக வரி, ஏ மற்றும் பி. டி வந்து ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து மறைமுக வரினா எதெல்லாம் வரும்? சேவை வரி, விற்பனை, பொழுதுபோக்கு, சரக்கு மற்றும் சேவை, இதுக்கான வரியெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். நேர்முக வரி எதை சொல்லுவோம்? வருமான வரி, சொத்து வரி, உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி எல்லாம் நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வருமான வரி அப்படின்றது எதுல வரும்? நேர்முக வரியில வரும். அப்ப ஆப்ஷன் பி நேர்முக வரி சரியான ஆன்சர். 28வது கொஸ்டின் which of the four types of taxation's principle of Adam Smith does not apply அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பாருங்க. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ சமத்துவமின்மை விதி, ஆப்ஷன் பி உறுதிப்பாட்டு விதி, ஆப்ஷன் சி வசதி விதி, ஆப்ஷன் டி சிக்கன விதின்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க சமத்துவமின்மை விதின்னு கொடுத்திருக்காங்க. ஆடம் ஸ்மித்தோட ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா சமத்துவ விதி அப்படின்னு வரும். இங்க சமத்துவமின்மைன்னு கொடுத்திருக்காங்க. அதனால அது வந்து பொருந்தாத ஒண்ணா இருக்கும். சோ 4 வகை விதியில பொருந்தாது என்ன அப்படின்னா சமத்துவமின்மைன்னு இருக்கு. இங்க வந்து சமத்துவ விதின்னு வரும் ஆடம் ஸ்மித்தோட 4 வகை விதியில. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்றது பொருந்தாதது.
29வது கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் த சென்ட்ரல் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ்ட்? தமிழ்ல பாருங்க, மத்திய வருமான சட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 1963, ஆப்ஷன் பி 1964, ஆப்ஷன் சி 1965, ஆப்ஷன் டி 1966. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1963. 1963ஆம் ஆண்டு மத்திய வருமான சட்டம் நிறுவப்பட்டது. Question number 30. In which year was the Goods and Service Tax GST law finally implemented? தமிழ்ல பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரி GST விதி இறுதியாக எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 2018 ஜூன் 1, 2017 ஜூலை 1, 2019 நவம்பர் 1, 2016 பிப்ரவரி 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் சரக்கு சேவை வரி இறுதியா செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2017 ஜூலை 1. 31வது கொஸ்டின், மேட்ச் கொடுத்திருக்காங்க, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? 1980. அடுத்து ஆப்ஷன் சி நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபாடு கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு? 1974. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. அப்ப ஆப்ஷன் என்ன எப்படி வரும் அப்படின்னா 3412 வரும். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 3412. இது 32வது கொஸ்டின், டு மீட் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி நீட் விச் பிளான் டஸ் இட் ரியலி ஆன்? தமிழ்ல பாருங்க, இந்தியாவின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த நிலையங்களை சார்ந்திருக்கிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் ஏ அனல் மின்சார நிலையம், ஆப்ஷன் பி புனல் மின்சார நிலையம், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவை ஏதுமில்லை. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, அனல் மின்சார நிலையம் புனல் மின்சார நிலையம் இரண்டையும் தான் இந்திய மின்சார தேவைக்கான நிலையங்களை. 33வது கொஸ்டின், which of the following factor is not considered in the Human Development Index HDI calculation? தமிழ் கொஸ்டின் பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் ஏ பாலினம், ஆப்ஷன் பி உடல்நலம், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி வருமானம். ஆப்ஷன் சி கல்வி. ஆப்ஷன் சி கல்வியை தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கெடுப்புல மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கெடுப்புல எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லைன்னு கேக்குறாங்க? கல்வி அப்படின்றது. 34வது கொஸ்டின், which state in Indian produce the maximum solar energy? தமிழ் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யற மாநிலத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா தமிழ்நாடு. 35வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1, per capital income is the best indicator of a country development. Statement 2, national income is considered an indicator of economic development. தமிழ் கொஸ்டின்ஸ் பாருங்க, கூற்று 1, தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடுன்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 2, நாட்டின் வருமானமே பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுகிறது. ஒரு தனிநபரோட வருமானம் தான் நாட்டோட மேம்பாட்டுக்கான குறியீடு, அளவிடுற குறியீடுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாட்டு வருமானம் தான் பொருளாதார மேம்பாட்டுக்கான குறியீடா கருதப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. 36வது கொஸ்டின், வாட் ஏஜ் ரேஞ்ச் கேன் வி கன்சிடர் வென் கால்குலேட்டிங் த லேபர் ஃபோர்ஸ்? தமிழ் கொஸ்டின் பாருங்க, உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் எந்த வயது முதல் எத்தனை வயது உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 12 முதல் 70, ஆப்ஷன் பி 15 வயது முதல் 60 வயது வரை, ஆப்ஷன் சி 21 வயது முதல் 65 வயது வரை, ஆப்ஷன் டி 24 வயது முதல் 79 வயது வரை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 15 வயது முதல் 60 வயது வரை. 15 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களை வந்து உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. 15 முதல் 60. 37வது கொஸ்டின், which sector is service oriented? தமிழ் கொஸ்டின் பாருங்க, சேவை நோக்கம் கொண்டது எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் ஏ பொதுத்துறை, ஆப்ஷன் பி தனியார் துறை, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை. ஆன்சர் என்ன அப்படின்னா சேவை நோக்கம் கொண்டது எந்த துறைனா பொதுத்துறை. ஆப்ஷன் ஏ பொதுத்துறை தான் கரெக்டான ஆன்சர்.
38வது கொஸ்டின் வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் வேரியஸ் செக்டார் இன் இந்தியன்ஸ் டோட்டல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்புத்துறை. ஆப்ஷன் பி முதன்மை துறை, சார்புத்துறை, இரண்டாம் துறை. ஆப்ஷன் சி இரண்டாம் துறை, முதன்மை துறை, சார்புத்துறை. ஆப்ஷன் டி சார்புத்துறை, முதன்மை துறை, இரண்டாம் துறைன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இறங்கு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்புத்துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள பல்வேறு துறைகள் இது. அதை வந்து இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னா முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்புத்துறை தான். அடுத்து 39வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த செகண்டரி செக்டார்? தமிழ் கொஸ்டின்ஸ் பாருங்க. பின் வருவனவற்றுள் இது இரண்டாம் துறையை சார்ந்ததல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ உற்பத்தி, ஆப்ஷன் பி தொழிற்சாலை, ஆப்ஷன் சி விவசாயம், ஆப்ஷன் டி கட்டுமானம்னு கொடுத்திருக்காங்க. உற்பத்தி, தொழிற்சாலை, கட்டுமானம்னா இரண்டாம் தொழில வரும். ஸோ விவசாயம் அப்படின்றது முதல்நிலை தொழில வரும். அப்ப ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. 40வது கொஸ்டின் ஹூ எஸ்டாப்ளிஷ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்? தமிழ் கொஸ்டின் பாருங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பெரோசா துக்ளக், ஆப்ஷன் பி சர் வில்லியம் வெர்னர், ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் என்ன? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரோசா துக்ளக் தான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 42வது கொஸ்டின் இன் விச் இயர் வேர் 1 ரூபி அண்ட் 2 ரூபி நோட் இஸ்யூட் இன் இந்தியா? தமிழ் கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்தியாவில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 1915, ஆப்ஷன் பி 1916, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1918. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 1917 ஆண்டு தான் 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகளாக வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன 1917. 41வது கொஸ்டின்ஸ் பாருங்க. இன் விச் இயர் டிட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங்? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு செயல்பட தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மே 1 1954, ஆப்ஷன் பி ஏப்ரல் 1 1935, ஆப்ஷன் சி பிப்ரவரி 2 1958, ஆப்ஷன் டி ஜூன் 8 1964. ஆன்சர் என்ன அப்படின்னா எந்த ஆண்டு தொடங்கியது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எந்த ஆண்டு செயல்பட தொடங்குச்சுன்னா 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செயல்பட தொடங்கியது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏப்ரல் 1 1935 கரெக்ட் ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்மால் ஃபார்மர் கான்ஸ்டியூட் 78%, ஸ்டேட்மெண்ட் 2 மார்ஜினல் ஃபார்மர் கான்ஸ்டியூட் 14% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 குறு விவசாயிகள் 78 விழுக்காடு உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறு விவசாயிகள் எவ்வளவு விழுக்காடுகள்? 78 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்க. சிறு விவசாயிகள் 14 விழுக்காடுகள் உள்ளன கொடுத்துருக்காங்க. ஸோ சிறு விவசாயிகள் அப்படின்றது 14 கரெக்ட். குறு விவசாயிகள் அப்படின்றதும் 78 அப்படின்றது விழுக்காடு அப்படின்றது சரியான பதில். அப்ப 1 மற்றும் 2 கூற்றுமே சரி. அப்ப ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 44வது கொஸ்டின் ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கெப்பாசிட்டி இன் த இயர் 2014-2015 கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பாருங்க. 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. 3029 கிலோகிராம், 4429 கிலோகிராம், ஆப்ஷன் சி 2775 கிலோகிராம், ஆப்ஷன் டி 3519 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 4429 கிலோகிராம், ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அதாவது 2014-15ஆம் ஆண்டுல நெல் உற்பத்தி திறன் எவ்வளவு அப்படின்னா 4429 கிலோகிராம், ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். 45வது கொஸ்டின் பாருங்க. த கிராப் தட் இஸ் கல்டிவேட்டட் ஓவர் த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப்டர் ரைஸ் இஸ்? தமிழ் கொஸ்டின் பாருங்க. நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ கம்பு, ஆப்ஷன் பி கேழ்வரகு, ஆப்ஷன் சி உளுந்து, ஆப்ஷன் டி மக்காச்சோளம். நெல்லுக்கு அடுத்தபடியா அதிக அளவுல சாகுபடி செய்யப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்காச்சோளம். நெல்லுக்கு அடுத்தபடியா எது அதிக அளவுல சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளம் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி மக்காச்சோளம். 46வது கொஸ்டின் வாட் இஸ் த பேர்ட் தட் மைக்ரேட்ஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் த வேர்ல்டு? தமிழ் கொஸ்டின் பாருங்க. உலகிலேயே மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெரன், ஆப்ஷன் பி சாம்பல் கொக்கு, ஆப்ஷன் சி இமயமலை கழுகு, ஆப்ஷன் டி
பிரவோ ஆல்பெர்ட் ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகிலே நீண்ட தூரம் இடம்பெயர்ற பறவை என்ன அப்படின்னா ஆர்டிக் டெரின் அப்படின்றது ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெரின். 47வது கொஸ்டின் த பர்சன்டேஜ் ஆஃப் அன்எஜுகேட்டட் இண்டிவிஜுவல் அமாங் திஸ் ஹூ மைக்ரேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பாருங்க. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் கல்வியறிவற்றோரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 7%, ஆப்ஷன் பி 75%, ஆப்ஷன் சி 24%, ஆப்ஷன் டி 8%ன்னு கொடுத்துருக்காங்க. 2015ஆம் ஆண்டில் வந்து கல்வியறிவு அற்றோரோட சதவீதம் தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியறிவு அற்றோரோட சதவீதம் என்ன அப்படின்னா 7% பேர் வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க. ஸோ கல்வியறிவு அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 48வது கொஷின் WTO எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. WTOவோட விரிவாக்கம் அப்படின்றது கேட்டிருக்காங்க தமிழில். ஆப்ஷன்ஸ் பாருங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆஃபீஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், ஆப்ஷன் சி வேர்ல்டு வைட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ், ஆப்ஷன் டி வேர்ல்டு டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. WTO அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 49வது கொஷின் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மைக்ரேட் ஃப்ரம் ரூரல் அண்ட் urban ஏரியா இன் த 2011 பாப்புலேஷன் சென்சஸ். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் இடம்பெயர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 28% to 42%, ஆப்ஷன் பி 27% to 41%, ஆப்ஷன் சி 29% to 43%, ஆப்ஷன் டி 30% to 44%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிராமப்புறத்துலேயும் நகர்ப்புறத்துலேயும் எத்தனை பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிராமப்புறத்தில் 27% பேர், நகர்ப்புறங்களில் 41% பேர் வந்து இடம்பெயர்ந்திருப்பாங்க 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 50வது கொஷின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் ஆர் மென். தமிழ் கொஷின் பாருங்க. சர்வதேச குடியேறுபவர்களில் ஆண்கள் எத்தனை சதவீதம் பேர் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச குடியேறுபவர்களை ஆண்கள் எத்தனை சதவீதம் பேர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 88%, ஆப்ஷன் பி 82%, ஆப்ஷன் சி 64%, ஆப்ஷன் டி 85%. அப்போ ஆண்களோட சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. சர்வதேச குடியேறுபவர்கள் ஆண்கள் சதவீதம் வந்து 85% பேர் வந்து இருப்பாங்க. ஸோ 85 ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 51வது கொஷின் பாருங்க. புவர் பீப்புள் மைக்ரேட் ஃபார்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் கொஷின். தமிழ் கொஷின் பாருங்க. ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வாழ்வாதாரத்திற்காக, ஆப்ஷன் பி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள, ஆப்ஷன் சி சேவைக்காக, ஆப்ஷன் டி அனுபவத்தை பெறுவதற்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏழை மக்களாக இருக்கிறவங்க எதுக்கு அவங்களோட இடம்பெயர்வை முதல்ல மேற்கொள்வாங்க? அவங்களோட வாழ்வாதாரத்திற்காக தான். அதுக்கப்புறமா தான் அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சேவை வந்துட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அனுபவத்தை பெறுவாங்க. அதனால முதல்ல ஒரு ஏழை மக்களாக இருக்கிறவங்க அவங்க இடம்பெயர்வை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முதல் காரணம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ வாழ்வாதாரத்திற்காக ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வார்கள். 52வது கொஷின் ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ் ஆஃப் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு இங்கிலீஷ் கொஷின் கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்கள். மனித மேம்பாடு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மில்டன் பிரிட்மேன், ஆப்ஷன் பி பால் க்ரூக்மேன், ஆப்ஷன் சி முகப்புல் ஹக், ஆப்ஷன் டி அமர்த்தியா சென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா முகப்புல் ஹக் அப்படின்றவர் தான் அந்த மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தினார். அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 53வது கொஷின் ஹூ காயின் த டேர்ம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் GHN. தமிழ் கொஷின் பாருங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி GHN என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. GHN அப்படின்ற வார்த்தையை உருவாக்குனது யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் சி ஜிகமே சிங்மே வாங்காக், ஆப்ஷன் டி வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்றது. மொத்த தேசிய மகிழ்ச்சி GHN அப்படின்றத உருவாக்குனது யார் அப்படின்னா ஜிகமே ஜிங்மே வாங்காக் அப்படின்றவர். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர்.
54வது கொஷின் வாட் இஸ் இந்தியன் ரேங்க் இன் த இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. இந்தியா தொழில்துறையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 4வது, ஆப்ஷன் பி 2வது இடம், ஆப்ஷன் சி 6வது இடம், ஆப்ஷன் டி 8வது இடம். இந்தியா வந்து தொழில்துறையில 8வது இடத்துல இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 55வது கொஷின் பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் டஸ் நாட் ஃபிட் அமாங் த 4 பில்லர் ஆஃப் GNH கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. அதாவது GNHோட 4 தூண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 தூண்களில் ஒன்று பொருந்தாதா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ நிலையற்ற மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, ஆப்ஷன் பி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆப்ஷன் சி கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், ஆப்ஷன் டி நல்ல ஆட்சி திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒன்று என்ன அப்படி இருக்குன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க நிலையற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிலையானன்ற மாதிரி வரும். அதனால ஆப்ஷன் ஏ அப்படின்றது பொருந்தாதது. 56வது கொஷின் ஹூ இன்ட்ரடியூஸ் த டேர்ம் குளோபலைசேஷன்ஸ். தமிழ் கொஷின் பாருங்க. உலகமயமாதல் என்ற சொல் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் பி தியோடோர் லெவிட், ஆப்ஷன் சி ஜான் மேனர்ட் கெய்ன்ஸ், ஆப்ஷன் டி பீட்டர் டாக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகமயமாதல் அப்படின்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் வந்து தியோடோர் லெவிட் அப்படின்றவர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 57வது கொஷின் பாருங்க. இன் விச் இயர் டிட் பாண்டிச்சேரி பிகம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த பிரெஞ்ச். தமிழ் கொஷின் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக எந்த ஆண்டு மாறியதுன்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமாக பாண்டிச்சேரி வந்து எப்போ மாறுச்சு அப்படின்னா 1701. ஆப்ஷன் சி 1701 தான் பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடமாக பாண்டிச்சேரி வந்து மாறினது. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 58வது கொஷின் பாருங்க. இன் விச் இயர் டிட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் கம் இன்டு எஃபெக்ட். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜனவரி 4, 1995, ஆப்ஷன் பி ஜனவரி 1, 1996, ஆப்ஷன் சி ஜனவரி 1, 1992, ஆப்ஷன் டி ஜனவரி 1, 1995. அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1995வது ஆண்டு தான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. அப்போ ஆப்ஷன் டி ஜனவரி 1, 1995 கரெக்டான ஆன்சர். 59வது கொஷின் இன் விச் இயர் வாஸ் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ் கொஷின் பாருங்க. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ டிசம்பர் 6, 2013, ஆப்ஷன் பி நவம்பர் 1, 2016, ஆப்ஷன் சி மார்ச் 5, 2018, ஆப்ஷன் டி செப்டம்பர் 7, 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு தான் வந்து துவங்கப்பட்டது. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நவம்பர் 1, 2016. அடுத்து 60வது கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 த நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி ஆஃப் 2018 வாஸ் அனௌன்ஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இட் வாஸ் அனௌன்ஸ்ட் தட் த கவர்மெண்ட் டிசைட் டு ரிமூவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் திஸ் பாலிசி அண்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. கூற்று 1 புதிய விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. கரெக்டு. புதிய விவசாய கொள்கை வந்து 2018 தான் அறிவிக்கப்பட்டுச்சு. யாராலனா மத்திய அரசால. கூற்று 2 பார்ப்போம். இக்கொள்கை கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்ததாக அறிவித்தது. அதுவும் கரெக்ட் தான். கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்கத்தான் இந்த அரசாங்கம் முடிவு செய்தது இந்த கொள்கையின் படி அப்படின்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ கூற்று 1 மற்றும் 2 அப்படின்றது சரி. அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. 61வது கொஷின் பாருங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் டஸ் நாட் ஃபிட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பெர்டைன் டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. இந்தியாவின் விவசாய கொள்கையில பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை உயர்த்துதல், ஆப்ஷன் பி ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல்,
ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் சீரழிவு. ஆப்ஷன் டி 2 ஏக்கருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பானது. ஏன்னா 1 ஏக்கருக்கு தான் மதிப்பு கூட்டியிருப்பாங்க. ஸோ இங்க 2 அப்படின்னு கொடுத்துருக்கனால ஆப்ஷன் டி அப்படின்றது தவறான பதில். அப்ப பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 62வது கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் ஃபினான்சியலி அசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொவைடட் டு புவர் பிரெக்னென்ட் உமன் அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி வெல்ஃபேர் ஸ்கீம். தமிழ் கொஸ்டின் பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்துக்கு ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரூபாய் 12,000 வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 63வது கொஷின். ஹூ இன்ட்ரடியூஸ் இன்கம் டேக்ஸ்? தமிழ் கொஷின் பாருங்க. வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ வில்லியம் பிட். ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் சி ஜான் கெய்ன்ஸ். ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றது. வருமான வரியை அறிமுகப்படுத்துறது வந்து சர் ஜேம்ஸ் வில்சன். 64வது கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் அண்ட் இஸ் கரண்ட்லி ஆப்ரேஷனல்? தமிழ் கொஷின் பாருங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஜூன் 1 2015. ஆப்ஷன் பி ஜூலை 1 2017. ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 1 2016. ஆப்ஷன் டி செப்டம்பர் 1 2017 கொடுத்துருக்காங்க. பண்டங்கள் பணிகளுக்கான வரி அமல்படுத்தப்பட்டது வந்து ஜூலை 1 2017 வந்து அமல்படுத்தப்பட்டு அதுலேருந்து செயல்பட்டு வருது. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 64வது கொஷின். 65வது கொஷின் பாருங்க. விச் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி? தமிழ் கொஷின் பாருங்க. முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பிரான்ஸ். ஆப்ஷன் பி இந்தியா. ஆப்ஷன் சி ஜப்பான். ஆப்ஷன் டி சீனா அப்படின்றது. பண்டங்கள் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். ஆப்ஷன் ஏ சரியான பதில். 66வது கொஷின் பாருங்க. ஐடென்டிஃபை த ஆப்ஷன் தட் டஸ் நாட் பிலாங் டு த காசஸ் ஆஃப் பிளாக் மணி. தமிழ் கொஷின் பாருங்க. கருப்பு பணத்திற்கான காரணங்களில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. வரியின் அமைப்பு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி கடத்துதல். ஆப்ஷன் சி தொழில்துறையின் பங்கு. ஆப்ஷன் டி மறைக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரியின் அமைப்பு, கடத்துதல், தொழில்துறையின் பங்கு அப்படின்றது கருப்பு பணத்திற்கான காரணத்தில் ஒன்று. மறைக்கப்பட்ட பணம் அப்படின்றது கருப்பணத்திற்கான காரணங்கள்ல ஒன்றா வராது. மறைக்கப்பட்ட பணம் வந்து அதுக்கான கிடையாது. ஸோ டி அப்படின்றது பொருந்தாது. 67வது கொஷின் பாருங்க. டாக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள வரிகள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. ஆப்ஷன் பி மறைமுக வரி. ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து நேர்முக வரியும் இருக்கு, மறைமுக வரியும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 68வது கொஷின் பாருங்க. விச் சிட்டி இஸ் ரெஃபர் டுவர்ஸ் த டெட்ராய் ஆஃப் ஆசியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய் என அழைக்கப்படுவது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. ஆப்ஷன் பி சென்னை. ஆப்ஷன் சி மதுரை. ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆசியாவோட டெட்ராய் அழைக்கப்படுறது வந்து கோயம்புத்தூரை தான் ஆசியாவின் டெட்ராய் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. விச் இஸ் கால்டு த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ சேலம். ஆப்ஷன் பி ஈரோடு. ஆப்ஷன் சி கரூர். ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். மான்செஸ்டர் அப்படின்னாவே கோயம்புத்தூர் தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றது கோயம்புத்தூர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். 70வது கொஷின் பாருங்க.
திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல், ஆப்ஷன் பி பூட்டு தயாரித்தல், ஆப்ஷன் சி பின்னலாடை தயாரித்தல், ஆப்ஷன் டி நெய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் அப்படின்னாவே பின்னலாடை தயாரித்தல் தொழிலுக்கு தான் பெயர் போன ஊர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி பின்னலாடை தயாரித்தல் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ ஜிகே கொஷின் 71 பாருங்க. அண்மையில் இங்கிலீஷ் கொஷின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சைக்ளோன் தட் ரீசென்ட்லி ஃபார்ம்டு ஓவர் த கொச்சி கோஸ்ட் இன் குஜராத்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஷின்ஸ். அண்மையில் குஜராத் மாநிலத்தின் கட்சி கடற்கரையில் உருவான புயலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ குலாபி, ஆப்ஷன் பி ஜவார், ஆப்ஷன் சி அஸ்னா, ஆப்ஷன் டி சத்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அஸ்னா அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ 72 கொஷின் பாருங்க. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ கேபினெட் செக்ரட்டரி ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஷின்ஸ் பாருங்க. இந்திய அரசின் புதிய அமைச்சரவை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. அலோக் பானர்ஜி, ஆப்ஷன் பி டிவி சோமநாதன், ஆப்ஷன் சி சிஎஸ்வி மஜீம்தார், ஆப்ஷன் டி ரிங்கு டுக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பி டிவி சோமநாதன் அப்படின்றது. 73 கொஷின்ஸ் பாருங்க. நிதிஷ்குமார் ஓன் கோல்டு மெடல் இன் விச் ஈவென்ட் அட் த 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ். தமிழ் கொஷின்ஸ் பாருங்க. 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் நிதிஷ்குமார் கீழ்காணும் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பூப்பந்து, ஆப்ஷன் பி மல்யுத்தம், ஆப்ஷன் சி குத்துச்சண்டை, ஆப்ஷன் டி டென்னிஸ். பூப்பந்தில் தான் வந்துட்டு நிதிஷ்குமார் அப்படின்றவர் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 72க்கு வந்துட்டு டிவி சோமநாதன் ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இந்த 74 பாருங்க. 74 கொஷின் பாருங்க. துரந்த் கப் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ். துரந்த் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ கூடைப்பந்து, ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி ஹாக்கி, ஆப்ஷன் டி கிரிக்கெட் அப்படின்றது. துரந்த் கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு வந்து கால்பந்து. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 75வது கொஷின். ரீசென்ட்லி ஹவு மச் ஃபண்ட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு ஃபார் த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் பை த யூனியன் கம்பைன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. சமீபத்தில் நடுவண் அமைச்சரவையால் எண்ம வேளாண் இயக்கத்திற்கு எவ்வளவு நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 500 கோடி, ஆப்ஷன் பி 2500 கோடி, ஆப்ஷன் சி 2817 கோடி, ஆப்ஷன் டி 1500 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 2817 கோடி வந்து நடுவண் அரசால வேளாண் இயக்கத்திற்கு நிதி வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 76வது கொஷின் பாருங்க. யோகேஷ் கத்துனியா ஓன் which medal in the men discus throw event at the 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸ். தமிழ் கொஷின் பாருங்க. 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் ஆடவர் வட்டெறிதல் போட்டியில் யோகேஷ் கத்துனியா வென்ற பதக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி மேற்குறிப்பிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வெள்ளி தான் வந்துட்டு ஆடவர் வட்டெறிதல் போட்டியில் யோகேஷ் கத்துனியா வென்ற பதக்கம் என்ன அப்படின்னா வெள்ளி. 77வது கொஷின். நா அங்கா ஃபெமின் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட். நா அங்கா பஞ்சத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் டி பீகார். நா அங்கா பஞ்சத்துடன் தொடர்புடைய மாநிலம் என்ன அப்படின்னா ஒடிசா. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 78வது கொஷின் பாருங்க. ரீசென்ட்லி வேர் வாஸ் த தேர்ட் எடிஷன் ஆஃப் ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் கமிட்டி ஜேடிசிசி மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் கென்யா ஹெல்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்மையில் இந்தியா மற்றும் கென்யா இடையான 3வது கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன்ஸ் ஏ லக்னோ, ஆப்ஷன் பி புதுடெல்லி, ஆப்ஷன் சி கொல்கத்தா, ஆப்ஷன் டி வந்துட்டு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி புதுடெல்லி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 79வது கொஷின் பாருங்க. ராஜாஜி நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் கொஷின் பாருங்க. ராஜாஜி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி உத்தரகாண்ட், ஆப்ஷன் டி பீகார். உத்தரகாண்டில் தான் வந்து ராஜாஜி தேசிய பூங்கா வந்து அமைந்திருக்கு. ஸோ உத்தரகாண்ட் ஆப்ஷன் சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அக்னி 4 மிசைல் இஸ் டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்ஸ். அக்னி 4 ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
சரியான ஆன்சர்.